வணக்கம்பா எல்லாத்துக்கும். இன்னைய வீடியோ நேத்து இரவுல இருந்து ஆரம்பிக்குது. நானே நைட்டு தூக்கம் வராம போன் நோண்டிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த நேரத்துல தான் அண்ணா கிட்ட இருந்த கால் இந்த மாதிரி 2 days ட்ரிப் இருக்கு வரியாடான்னு கேட்டாரு. எனக்கும் கொஞ்ச நாளா எங்கேயாவது வெளியே போலாம்னு சொல்லி தோண்டே இருந்தது. கரெக்டா அந்த டைம்ல கேட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் வேற சும்மா வீடியோ ஷூட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நேரத்துலலாம் ட்ரைபாடு சார்ஜர் எதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வேலையை அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஆனா இந்த மாதிரி வெளியே போற டைம்ல தான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்றோம். அதே மாதிரி என் மைக்கு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், இனிமே வீட்டுக்கு போயெல்லாம் எடுத்துட்டு வர முடியாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். கரெக்டா ஃப்ரெண்டு கால் பண்ணி வந்து வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டான். இந்த நேரத்துல உனக்கு ஒரு பெரிய நன்றி. நம்ம ட்ரிப் வர கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால அங்கங்க நிறுத்தி தண்ணி வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால முன்னாடியே தண்ணி கேனை வாங்கி வண்டியில லோட் பண்ணிட்டோம். காலையில 5:05 விருதகிரீஸ்வரர் கோயில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் லாங் டிராவலுக்கு அப்புறம் ஒரு டீ கடையில வந்து நிறுத்தணும். அங்க போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வண்டியில போய் மல்லாந்துட்டேன். நானும் தூங்குறேன். ஒரு 2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் மதுரை வந்து ரீச் ஆயிட்டோம். எங்களோட பிளான்ல ஃபர்ஸ்ட் லொகேஷன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். கோவிலுக்குள்ள போனு கேமரா இது எல்லாமே நாட்டலோட, அதனால இதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியாது. கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரீ ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நம்ம போனு செப்பல் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கேயே ரொம்ப நேரம் இருந்து சாமியை பார்த்துட்டு நம்ம ஆசையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவதா வந்திருக்க இடம் தான் ராமேஸ்வரம் போற வழியில இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை கோவில். இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு முன்னாடி இந்த கோவில் தான் கட்டப்பட்டது. தி வேர்ல்டு ஓல்டஸ்ட் சிவன் டெம்பிள். அன்பார்ச்சுனேட்லி நாங்க போறதுக்கு லேட் ஆனதுனால நட சாத்திட்டாங்க. சரி, திரும்ப வர வழியில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து டைரக்டா தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப நேரம் போனதுனால அடுத்து என்னென்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.